எல்லாரும் வீடு கிளீன் பண்றது, கபோர்ட் கிளீன் பண்றது, ஸோ இதெல்லாம் தான் ஒரு வீடியோவா பார்த்துருப்பாங்க. திஸ் இஸ் டே 17 டே இன் மை லைஃப் ஆஸ் அ லெக்சரர். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கிளீனிங் வீடியோ தாங்க இது. ஸோ என்னுடைய காலேஜில் இருக்கிற என்னுடைய கேபின் என்னுடைய டேபிளை வந்து கிளீன் பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. நான் எப்பவுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, என்னதுன்னா நான் செமஸ்டர் எண்டில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய டேபிளை நான் கிளீன் பண்ணுவேன். ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அப்படி எப்படி வச்சுட்டு கிளம்பிடுவேன் நான். எப்படா நாளை விடுவீங்க, நான் வீட்டுக்கு போவேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு அதாவது ப்ராப்பராக அந்த ஃபைல்லலாம் போட்டு கிளீனிங் ஒர்க்கில் வந்து இறங்கியாச்சு. ஸோ லாஸ்ட் ரெகுலேஷன்ஸ் நோட்ஸு, அதுக்கப்புறம் பசங்களுடைய அப்பாலஜிஸ் லெட்டரு, ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த ஃபைலில் வந்து ப்ராப்பராக வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஐ மீன் இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ். அண்ட் தென் என்னுடைய இன்னொரு பொக்கிஷன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரி. நான் எப்பவுமே எனக்கு டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்குது. அது எப்பவுமே எழுத மாட்டேன், ரெகுலராக எழுத மாட்டேன், எப்பயாவது தான் எழுதுவேன். எனக்கு லோன்லியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா எழுதுவேன். ஸோ அதையுமே பார்த்துட்டு மெமரிஸ் பிரிங் பேக்குன்ற மாதிரி அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்சவங்களுடைய கர்ச்சிஃபு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்சோடைய சார்ஜரு, ஸோ அதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணி எல்லாரும் சொல்லுவாங்களா மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காது அப்படின்ட்டு. எனக்குமே மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காது, பட் அதுக்காக ரொம்ப ப்ராப்பராகவும் இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு வேறு டஸ்ட் அலர்ஜி வேறு இருக்கா. ஸோ இது க்ளீன் பண்ணலாங்காட்டி ஸ்னீசிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்னீசிங் வந்தால் நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தைலெல்லாம் தேய்ச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நான் 1 hour செலவு பண்ணது இதுதான். திஸ் இஸ் இன்னைக்கான vlog இதுதான். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.